நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதிகபட்சமான நேரத்தை எதில் செலவிடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடயா? நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம அப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம மனைவியாக இருக்கலாம், நம்ம காதலியாக இருக்கலாம். இவங்க கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எதுவுமே இல்லைங்க. இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தூக்கத்தில் செலவழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லைங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை நம்ம எதில் செலவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையில் தாங்க நம்ம செலவிடுறோம். நம்ம என்ன ஒரு 20-22 வயசில் வேலைக்கு வந்திருப்போமா? அன்னைக்கு ஆரம்பித்து நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலைன்னு ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். 20,000 ரூபா சம்பளம் வாங்கல 30,000 எப்படி வாங்கணும், 30,000 வாங்கல 40,000 எப்படி வாங்கணும், 40,000 வாங்கும்போது 50,000, 50,000லேருந்து 80,000, 80,000 வாங்கும்போது 80,000 எப்படி தக்க வச்சுக்கிறது, அதுலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி காசு பார்க்குறது, இப்படி யோசிச்சு தலையில் உள்ள முடியெல்லாம் நரைச்சு முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு மூலையில் உட்காடுறோங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பகுதியை செலவு பண்ணி நம்ம பார்க்குற வேலையை நம்ம எப்படி பார்க்கணும்? சும்மா ரசித்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்ல. ஆனால் நம்ம என்ன அப்படியா பார்க்குறோம்? காலையில் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு வேலைக்கு கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எந்திரிப்போம். அதையும் மீறி டிராஃபிக்லாம் தாண்டி அங்கே போனால் மேனேஜரோட தொல்லை. 2 காஃபி குடிக்க வேண்டிய இடத்துல 3 காஃபி குடிப்போம். 30 மினிட்ஸ் லஞ்ச் பிரேக்கை 1 ஹவராக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பசங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவோம். இதே மாதிரி போயிட்டுருக்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். திருப்பி போனால் அங்கேயும் அதே ரொட்டீன் லைஃப் தான். என்னடா இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கே, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம மண்டைக்குள்ளே ஒரு பல்ப் எரியும். அதுதான் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதுக்கு நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பிஸ்னஸ் பண்ணவங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து படிப்போம். வேறு என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரியான பிஸ்னஸை வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்போம். அந்த பிஸ்னஸில் அவங்க எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறினாங்க அப்படிங்கிறத ஒன்றா படித்து தெரிஞ்சுக்குவோம். அதை நம்மளோட பிஸ்னஸ்லையும் அப்ளை பண்ணுவோம். அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லைங்க. வெறும் எழுத்துக்கள் மூலமாக மட்டும் ஒரு பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லாமல் அந்த பிஸ்னஸில் இறங்கி டாப் டு பாட்டம் அலசி அதிலேயே இருந்து எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நமக்கு ஒரு புத்தகமாக தொகுத்து கொடுத்துருக்காங்கங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீவொர்க் அப்படிங்கிற இந்த புத்தகங்க. இந்த புத்தகத்தோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற 2 மிக பெரும் தொழிலதிபர்களால் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களோட கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க வர புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவொர்க் அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட சமரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புக் விங்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த புக் விங்ஸ் யூடியூப் சேனலில் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல புக்ஸ் எல்லாம் படித்து அந்த புக்ஸோட ரிவ்யூவை சமரி மாதிரி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு புக் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட புக் விங்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ஓகே, இந்த ரீவொர்க் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது, நான் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். வாங்க. ஜான்சன் அண்ட் டேவிட் அப்படிங்கிற 2 தொழிலதிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி ஒரு புத்தகமாக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகம் தான் இந்த ரீவொர்க் அப்படிங்கிற இந்த புத்தகங்க. 1999 வெறும் 3 பேரை மட்டும் வச்சு ஒரு வெப் கன்சல்டிங் கம்பெனியை ஜான்சனும் டேவிட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்டை கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, வெறும் 23 வருஷத்தில் எந்த அளவுக்கு இவங்க டெவலப் ஆகிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நிச்சயமாக இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியல் வேர்ல்டு, அதாவது உண்மையான உலகம். இந்த உண்மையான உலகம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. ஏன்னா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையாவது நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏண்டா லூசாடா நீ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கவங்கள்ட்ட எப்படி வயர்லெஸ் கனெக்ஷன் மூலியமாக பேச முடியும் அப்படின்னு நிச்சயமாக எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற உண்மையான உலகம் அப்படிங்கிறது என்றைக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதை விடுங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீ வீட்டில் இருந்தே வேலை செஞ்சுக்கலாம், ஆனால் உனக்கு சம்பளம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு கிளியராக வந்துடும் அப்படின்னு யார்ட்டையாவது சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஏண்டா லூசாடா நீ அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை லீவ் போடணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன கேட்குறோம்? சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம். இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு சாத்தியம். பட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புக்கோட ஆத்தர் 2 பேருமே நடைமுறையில் கொண்டு வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது
கார்ப்பரேட் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் தாண்டி அவங்களோட கம்பெனியை சக்ஸஸும் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, உங்களால் மட்டும் அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் வேலைக்கு போகிற, ஈவினிங் வந்துடுற, மாதம் ஆயிடுச்சுன்னா சேலரி வந்துடுது, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் ஒரு 10 அடி தள்ளியே வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. அடுத்து, உங்களோட தோல்விகள் தான் உங்களோட வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம படித்த கஜினி முகமது கதையிலிருந்து அலெக்சாண்டர் கதை வரைக்கும் எல்லாமே தோல்விகள் தான் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பீங்க. பட் இதை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தோட ஆத்தர் சொல்கிறாருங்க. அதை ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நமக்கு தெளிவாக சொல்கிறாருங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ்க்கு உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே, உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாருமே காசு கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அது மூலமாக ஒரு தோல்விகளை பார்க்கும்போது அதுலேருந்து ஏதாவது உங்களால் பாடம் மட்டும் தான் கற்றுக்க முடியும். மறுபடியும் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதில் ஏதாவது பாடம் மட்டும் தான் உங்களால் கற்றுக்க முடியுமே தவிர அந்த பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக கற்றுக்க முடியாதுங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் நம்ம என்ன பண்ணுனா நம்மளோட பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டியே ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குங்க. உதாரணத்துக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஃபர்ஸ்ட் படம் 3. அந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்கும் தெரியுங்க. இல்லை நம்ம இதுதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் படம், நம்ம இதில் ஏதாவது ஒரு தோல்விகளை சந்திச்சு அதுலேருந்து ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் படத்தில் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒய்திஸ் கொலவரி மாதிரி பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் அவரால் கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியாதுங்க. ஸோ இன்னைக்கு இவர் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்கார். அதுக்கு காரணம் அவரோட ஃபர்ஸ்ட் வெற்றி அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நம்மளோட பிஸ்னஸ்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த வாட்டி ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது பிளான் பண்ணி பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்லா சக்ஸஸும் பண்ணிட்டீங்க. கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், இன்னும் உங்களோட பிரான்ச் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு ஹோட்டல் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னும் 2 ஹோட்டல் போடு, இன்னும் ஒரு இப்போ 50,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கியா, இன்னும் 2 பிரான்ச் போட்டேன்னா உனக்கு இன்னும் ஒரு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை கூட இருக்கவங்க தூண்டி விடுவாங்க. உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியங்க. உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மக்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நமக்கு எவ்வளோதான் வேலை அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தாலும் நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் நம்மளோட நேரத்தோட ஒரு பகுதியை நிச்சயமாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றிக்கான ரகசியம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நேரத்தில் ஒரு பகுதியை அவரோட குடும்பத்துக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இல்லை பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லைங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எதுதான் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடியா. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது எப்படி பணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பணம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி, ஐடியா அப்படிங்கிறது ஒரு நல்ல கதை மாதிரிங்க. மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கிற படம் கூட ஃப்ளாப் ஆகும், ஆனால் நல்ல கதை வச்சு எடுக்கிற படம் நிச்சயமாக ஃப்ளாப் ஆகாதுங்க. உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட ஐடியா எப்படிப்பட்ட ஐடியா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ்க்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்குங்க. நம்மளோட ஐடியா அப்படிங்கிறது உங்களோட ஐடியா மூலமா பயனடைஞ்ச கஸ்டமர் இதனால என்னோட லைஃப் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கணுங்க. உங்களோட ஐடியா ஃபர்ஸ்ட் உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுமா அப்படின்னு பாருங்க. உதாரணத்துக்கு 2005 ரெட் பஸ்ஸோட ஃபவுண்டர் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பயங்கர கூட்டம், அவரால் ஊருக்கு போக முடியாத அளவுக்கு கூட்டங்க. விடிய விடிய வெயிட் பண்ணுறாரு, அவருக்கு பஸ்ஸே கிடைக்கல. ரிட்டர்ன் ரூமுக்கு வர்றாரு, அங்கே உட்காந்து யோசிக்கிறாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுறது யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அப்போ அவருக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த ரெட் பஸ் அப்படிங்கிற இந்த ஆப்புங்க. இன்னைக்கு உலகத்திலேயே லார்ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆப்பாக இந்த ரெட் பஸ் ஆப் தாங்க இருக்குது. உங்களோட ஐடியா உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க,
நிச்சயமாக மற்றவங்களோட பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சால்வ் பண்ணும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும், உங்களோட பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகுங்க. உங்களோட முடிவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இன்னொருத்தவங்க பார்த்து அவன் பண்ணால் அது சரியாக இருக்கும், அவன் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு தான் பண்ணியிருப்பான், அவன் பண்ணால் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணுங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸே எடுத்துக்கோங்க, அந்த பிஸ்னஸையே நீங்கள் பண்ணும்போது உங்களை யாருமே குறை சொல்லலை, உங்களை யாரும் கமெண்ட் பண்ணல, மற்றவங்க முன்னாடியெல்லாம் வச்சு உங்களை அசிங்கப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற பாதை கண்டிப்பாக தப்பான பாதைங்க. எப்படியும் நீங்கள் அந்த பாதையில் போக மாட்டீங்க, பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஸோ எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிற பாதையை சரியான பாதை இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அது கரெக்டான பாதையாக தாங்க இருக்கும். நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளோட பிளட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் காமனான விஷயம்தான். ஆனால் இன்னொரு விஷயமும் நமக்கு காமனாக ஒன்று இருக்குங்க. அது அம்பானியாக இருந்தாலும் சரி, அத்தானியாக இருந்தாலும் சரி, எலன் மாஸ்காக இருந்தாலும் சரி, அமெரிக்காவோட அதிபராக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, நம்ம சிஎம்மாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரங்க. எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை யார் யார் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுதுங்க. அடுத்து பர்ஃபெக்ட் டைம், அதாவது நல்ல நேரம் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் வராதுங்க. அதுக்காக காத்திருக்கவும் செய்யாதீங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலே வைக்கிறீங்கன்னு வைங்க, அந்த ஹோட்டலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பிளான் பண்ணுவீங்க. கடைக்கான இன்டீரியர் பிளான் பண்ணுவீங்க, அவுட் சைடு வந்து எப்படி போர்டு வைக்கிறது, எப்படி லோகோ ஃபிக்ஸ் பண்ணுறது, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்களெல்லாம் கவர்றது, இந்த மாதிரியான விஷயம் நிறைய யோசிப்பீங்க. ஆனால் ஒரு ஹோட்டலுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹோட்டலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி கடை போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கடைக்கு என்ன தேவை? பிரியாணி தான் தேவை. சவர்மா கடை போடுறீங்கன்னா சவர்மா கடைக்கு என்ன தேவை? சவர்மா தான் முக்கியம். ஸோ நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டான பிரியாணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இப்படியே நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடுங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எது முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முடிவெடுக்கிறதுக்கு தள்ளி போடக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் தள்ளி போட்டு போயிட்டு இருக்கோமோ, லட்சக்கணக்கான பேர் இதே மாதிரியான ஐடியா வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்கங்க. ஸோ நம்மளோட முடிவு அப்படிங்கிறது உடனே எடுக்கணும். ஓகே, இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கை பற்றி இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்மளோட புக் விங்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்மளோட புக் விங்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான புக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.